ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என்எம்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாடி சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும். எனக்கு பாடி சுற்றளவு வந்து 10.75 இருக்குது. 10.75 ப்ளஸ் 2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். நம்ம 1.5 இன்ச்சு விடனாலும் விட்டுக்கலாம், 2 இன்ச்சு விடதாக இருந்தாலும் விட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் துணி தேவைப்படுது, அதனால நான் வந்து 2 இன்ச்சு விட்டுருக்கேன். 10.75 ப்ளஸ் 2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். மார்க் பண்ணிக்கலாம். 10.75 ப்ளஸ் 2 இன்ச்சு தையலுக்காக விட்டு 12.75 ஒரு லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து தோல் கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து தோல் கழுத்து வந்து 2.5, நார்மலாக எல்லாத்துக்குமே 2.5 வரும் இல்லையா, அந்த 2.5 தான். தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து தோல் நீளம் மார்க் பண்ணணும். தோல் நீளம் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணி 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவாக இருந்தாலுமே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் தையலுக்காக. எனக்கு 2.5 இருக்குது. 2.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் தோல் நீளம். இப்போ வந்து முன்கழுத்து எப்படி மார்க் பண்ணணும் பார்க்கலாம். முன்கழுத்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம தோல் கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச்சு அதிலேருந்து கீழே இறக்கி மார்க் பண்ணணும். எனக்கு வந்து முன்கழுத்து 5.5 இன்ச்சு இருக்குது. அந்த தோல் கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து கீழே இறக்கி 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுக்குறேன். பாக்ஸ் போட்டு விட்டுக்கிட்டு அந்த வளைவு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவுண்டு வளைவு கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அப்படி ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், இது முன்கழுத்து. இப்போ வந்து நம்ம கைக்குழி மார்க் பண்ணணும். கைக்குழி மார்க் பண்ணுறதுக்கு தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம்ல 3 இன்ச்சு, 2.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 3 இன்ச்சு. அந்த தோல் நீளம், அந்த தோல் நீளத்துலேருந்து கீழே இறக்கி கைக்குழி மார்க் பண்ணணும். எனக்கு கைக்குழி வந்து 6 இன்ச்சு இருக்குது. தோல் நீளத்துலேருந்து கீழே இறக்கி 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம பாடி சுற்றளவு எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் மேலேருந்து கீழே 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. பாக்ஸ் போட்டு விட்டுட்டு உள்ளே நம்ம கைக்குழி வளைவு கட் பண்ணுறதுக்கு இது வரையும் இல்லையா, அதுக்கு வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுக்கிட்டு அதிலேருந்து ஒரு வளைவு போட்டு விட்டுருங்க. நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போட்டு விட்டுட்டு கட் பண்ணும்போது இறக்கி ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். அது ஏன்னா கை வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணுறோம். அந்த 1/4 இன்ச்சு கட் பண்ணுறதுக்கு அதுதான் கை நீட்டாக சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும், பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா முன்பக்கம் உயரம் வந்து நம்ம வந்து தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நடு சென்டர் எடுத்துக்கோங்க. எனக்கு 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3லேருந்து நடு சென்டர் 1.5 மார்க் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து எனக்கு வந்து முன் உயரம் வந்து 12 இன்ச்சு இருக்குது. 12 ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்காக 13 இன்ச்சு. அது எந்த அளவாக இருந்தாலும் சரி 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் நம்ம தையலுக்காக. எனக்கு 12 இருக்குது. அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 13 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தோல் நீளத்துலேருந்து நடு சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து கீழே வந்து முன் உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. முன் உயரம் 13 மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பட்டி மேல் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். பட்டி மேல் உயரம் வந்து எனக்கு 5.25 இருக்குது. 5.25 ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 6.25 மார்க் பண்ணியிருக்கேன். 5.25 ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 6.25 மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அது எந்த அளவாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். எனக்கு பட்டி மேல் உயரம் 5.25 இருக்குது. 5.25 ப்ளஸ் 1 இன்ச்சு மார்க் பண்ணி 6.25 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம பட்டி மேல் உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் முன்பக்கம் உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். லைன் போட்டு விட்டுக்கிட்டு பட்டி மார்க் பண்ணிக்கலாம். பட்டி மார்க் பண்ணதுக்கு எனக்கு வந்து பட்டி வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5 ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறோம். 2.5 ப்ளஸ் 1 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 3.5 இன்ச்சு, அந்த பக்கம் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். அவ்வளோதான் பட்டி. இப்போ டாட் வரைகிறதுக்கு நம்ம வந்து முன்பக்கம் உயரம் மார்க் பண்ணோம் இல்லையா 13, அந்த 13லேருந்து மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம்.
முன்பக்கம் உயரம் 13 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 13 அதிலேருந்து அந்த மார்க்லேருந்து மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கணும். லைன் போட்டு விட்டுட்டு இந்த லைனுக்கு இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, அந்த பக்கம் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறோம். லைன் போட்டு விட்டுக்கிட்டு இப்போ 3 இன்ச்சு மார்க் பண்ணி மேலே லைன் போட்டு விட்டோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சுக்கு மேலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் கழுத்து பக்கம் அந்த பக்கம் வருதில்ல, இந்த சைடு வந்து இப்போ நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சுக்கு அப்புறமா மார்க் பண்ணி அந்த 1 இன்ச்சுக்கு அப்புறமா ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறோம். அதே மாதிரி அந்த கைக்குழி இருக்கு இல்லையா, கைக்குழி டாட் பிடிக்கிறதுக்கு அதுலேருந்து அந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து இன்னொரு 1 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படி ஒரு லைன் போட்டுக்கிறோம். இது எதுக்குன்னா டாட் பிடிக்கிறதுக்காக. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முன்பக்கம் மார்க் பண்ணியாச்சு. இதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மார்க்குக்கு நடுவுலே கட் பண்ணுங்கள், அப்போ தான் அளவு வந்து மாறாமல் இருக்கும். மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நடுவுலே கட் பண்ணணும், அப்போ தான் நம்ம அளவு வந்து மாறாது, அதே அளவு வரும். மார்க் பண்ணதுக்கு நடுவுலே கட் பண்ணுங்கள், அப்போ தான் அளவு மாறாது. நம்ம என்ன அளவு மார்க் பண்ணமோ அதே அளவு கிடைக்கும். மார்க் பண்ணதுக்கு நடுவில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணுங்கள். அது கொக்கி பட்டிக்கு வச்சுக்கலாம். இந்த பீஸ் வந்து கொக்கி பட்டிக்கு வச்சுக்கலாம். நம்ம கொக்கி பட்டி ஐப்பட்டி வைப்போம் இல்லையா, அதுக்கு இந்த பீஸ் வச்சுக்கலாம். கைக்குழி வெட்டும் போது 1/4 இன்ச்சு இறக்கி வெட்டணும். நம்ம மார்க் பண்ணும்போது 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம், வெட்டும் போது 1/4 இன்ச்சு இறக்கி வெட்டணும். அப்போ தான் கை பக்கம் வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக நீட்டாக வரும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வரையும் போது 1 இன்ச்சு வரையணும், வெட்டும் போது 1/4 இன்ச்சு இறக்கி வெட்டணும். வெட்டும் போது பொறுமையாக வெட்டுங்க. அளவு மாறிடாமல் பொறுமையாக வெட்டுங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பட்டி பீஸு. நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணியாச்சு.